ஹாய். நேற்றுலாம் துணி துவைப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி எல்லாம் காஞ்சிருச்சு. எடுத்து மடிச்சிட்ருக்கேன். பைப்பில் 3 நாளாக தண்ணியே வரல சரியானபடி. சரி ஆற்றுக்கு போகணுங்களா அப்படின்ட்டு நேற்று ஆற்றுக்கு போய் 2 துணி. ஒரு வாரமாக சரியானபடி தண்ணியே பைப்பில் வரது இல்லையா. சரி ஆற்றுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஆற்றுக்கு போய் நேற்று தப்பிட்டு வந்து காய போட்டது கூட இப்போ வெயிலில் வந்து எடுத்துட்டேன். எடுத்து அப்படியே மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மடிச்சிட்ருக்கேன். ஏன்னா மத்தியானம் மேலே ஆனால் காற்று வீசுது, அப்புறம் ஒரு புழுதி மண்ணாக இருக்கும். சரி சூடாக அப்படி எடுத்து வந்து வச்சுருந்தேன். கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது, மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மடிச்சிட்ருக்கேன். தண்ணி வந்தால் வாஷிங் மிஷின்லேயே போட்டிருப்பேன். தண்ணி தான் ஒரு வாரமாக வரலை. சரி ஆற்றுக்கு போனால் தான் வேலையாகும்ட்டு வீட்டில் வர சொல்லி வண்டி எடுத்துகிட்டு நானும் என் பொண்ணு வீட்டில் நான் தப்பி கொடுத்தா எங்கள் வீட்டில் அலாசுவாங்க. என் பொண்ணு எடுத்து குண்டால் போட்டே இருப்பாள். 1.5 மணி நேரம் தப்பி அலாசி எடுத்துகிட்டு வரக்கு 1.5 மணி நேரம். வெயில் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகலான்னு போனோம். 4 மணிக்கு போனோம். ஏன்னா தண்ணி பார்த்துட்டே இருந்தால் துணி சேர்ந்துக்கும். சரி ஆற்றுக்கு போனாலும் தப்பலாம் அப்படின்ட்டு ஆற்றுக்கு போயிட்டோம். இப்போ 3/4 வேலை கம்மியாயிடுச்சு. ஆற்றுக்கு போய் துணி தப்புனாங்க 3/4 வேலை கம்மி. வீட்டு வேலை, சாமான் கழுவுறது இதையெல்லாம் பார்த்துக்கலாம். வீட்டில் துணி இருந்தாவே காய்ச்சலே வந்துடும். துணியை போய் பார்த்தா இத்தனை துணியா தப்பணுமா அப்படின்ட்டா காய்ச்சலே வந்துடும். அதுக்காக எனக்கு வந்து அழுக்கு துணி வீட்டில் இருந்தாவே இது போய் அப்பப்போ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தப்பிகிட்டே இருப்பேன். ஒரு வாரமாக என்ன குழாய் உடஞ்சிட்டு என்னமோ தெரியல, தண்ணி கொஞ்சம் சிரமம். சரி அவங்களே ஒன்றும் சொல்ல முடியாது. தண்ணி திருப்பி விட்டால் வந்தால் விடுவாங்க. குழாய் உடஞ்சிட்டுன்னா ரெடி பண்ணிட்டு தானே விடுவாங்க. எப்படி போகணுமோ போயிட்டு பண்ணிடலாம். தண்ணி கம்மியாக வருது. ஆற்றுக்கு போனால் ஒரு